Student, 12th standard chapter 5 exercise 5.2 sum number 4 find the vertex, focus, equation of directrix and the length of the latex rectum. Okay, ஒரு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. அந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஜஸ்ட் நேரம் எல்எல்ஆர் டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 1 y ஸ்கொயர் 16x. இப்போ இது ஒரு ஜஸ்ட் இது பேராப்ளாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த பேராப்ளா நமக்கு என்ன 4 டைப்ஸில் எந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் பண்ணணும், நமக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஒய் ஸ்கொயர் 16x வந்து ஒய் ஸ்கொயர் = 4x ஃபார்மேட்டு. ஒய் ஸ்கொயர் 4xனா அந்த பேராப்ளா ஓப்பன்னா ரைட் வேல் இருக்கும், ரைட் சைடு இருக்கும் ஒய் ஸ்கொயர் 4x. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்து நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் நமக்கு நான் கம்பேர் பண்ணேன். ஒய் ஸ்கொயர் கரெக்ட் ஆகுது, 4a இருக்குது, எக்ஸுக்கு எக்ஸ் கரெக்ட் ஆகுது. அப்போ 4aக்குன்னா நமக்கு 16 இருக்குது, a = 4. ஏ வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். ஏன்னா ஃபோக்கஸ் டைரக்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண போகிறோம், ஏ வேல்யூ ஃபைன் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனும் கொடுத்துட்டு கிவனில் கொடுத்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணால் 16க்கு நேரம் 4aவும் ஈக்குவல் பண்ணால் அப்போ a = 4. ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் நேரம் 0,0, ஆரிஜின் வந்து 0, 0 தான் கம்பல்சரி. ஃபோக்கஸ் a, 0. ஏன்னா வரும் ஒய் ஸ்கொயர் = 16xனா ஆரிஜின் நேரம் y - 0 ஹோல் ஸ்கொயர் = 16 x - 0 இதுதான். அப்போ ஆரிஜின் தான் 0, 0. ஓகேவா, அதெல்லாம் 0, 0ன்னு சொல்லிட்டோம். ஃபோக்கஸு என்ன இட் இஸ் நமக்கு ரைட் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கும், a, 0, a வேல்யூ 4, 0. டைரக்ட் சிக்னல் நமக்கு ஆப்போசிட்னா பேரலாகும், ஆப்போசிட் இருக்கும். அப்போ x = -a, x = -4. ஓகே, a வேல்யூ எது சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல்எல்ஆர்னா கம்பல்சரி 4a தான், 4 × 4 16. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட். அதே சேம் செகண்ட் கொஸ்டின் x² = 24y. அதே சேம்னா இது என்ன அப்போடா டவுனா லெஃப்டா ரைட்டான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ x² 4ay நமக்கு பேரலா ஓப்பன் அப்பேர்ல இருக்கும். ஓகேவா, பேரலா அப்பேர்ல இருக்கும். அப்போ அப்பேர்னா நமக்கு x² கரெக்டாக இருக்குது. அப்போ 24க்குன்னா நமக்கு 4a இருக்குது. இப்போ 4a = 24னா a = 6. அப்போ வெர்டெக்ஸ் பண்ணலாமா, வெர்டெக்ஸ்னா அதே சேம் 0,0 தான். ஃபோக்கஸ் வந்து அப்பேர்ல இருக்கிறதால ஃபோக்கஸ்னா 0,a. ஓகேவா, அப்போ 0,a வேல்யூ 6. டைரக்ட்ரிக்ஸ் y = -a, y = -6. அப்போ எல்எல்ஆர்னா 4a தான், 4 × 6 24. ஓகே, இதான் நமக்கு பேரபிளா நமக்கு இந்த சைடில் அப்பேர்ல இருக்கும். இதுதான் இங்கே ஃபோக்கஸ் இருக்கும் 0,a. இங்கே அங்கே டைரக்ட்ரிக்ஸ் நேரம் x, y = -a. இங்கே வெர்டெக்ஸ் இருக்கும். ஓகே, அதே சேம்னா நமக்கு ரைட் வேர்டு பேரபிள் அந்த சைடு இருக்கும். இங்கே ஃபோக்கஸ் f of a, 0. இங்கே டைரக்ட்ரிக்ஸ் x = -a. இது வெர்டெக்ஸ் v of 0,0. இதுதான் நமக்கு இதோட ஃபார்மேட். ஓகே, தேர்ட் கொஸ்டின் அதே சேம் y² -8x. y² - என்ன ஓப்பன் லெஃப்டோட லெஃப்ட் ரைட்டா அப்போட டவுனா செக் பண்ண போகிறோம். y² -4x ஓப்பன் லெஃப்ட் சைடு இருக்கணும் பேரபிளா. ஓகே, ஓப்பன் லெஃப்ட் சைடு தர்ஃபோர் நேரம். இப்போ என்ன நம்ம கொடுத்துட்டு ஈக்குவேஷன் இதை நம்ம கம்பேர் பண்ணுங்க. மைனஸ் கரெக்ட் ஆகுது. 4aக்கு நேரம் 8 இருக்குது. அப்போ a = 2. மைனஸ் கம்பேர் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நேரம் அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். 4a = 8. ஓகே, இந்த மைனஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு டினோட் பண்ணுறதுக்காக தான் ஃபார்முலா மைனஸ். ஓகே, ப்ளஸ் இருந்தா ரைட் சைடு, மைனஸ் இருந்தால் லெஃப்ட் சைடு. ஓகே, இப்போ a = வெர்டெக்ஸ் 0, 0 தான். ஃபோக்கஸ் நேரம் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா -a, 0. இப்போ a க்கு 2 -2, 0. டைரக்ட்ரிக்ஸ் நேரம் x = a. அப்போ x = 2. எல்எல்ஆர் 4a, a வேல்யூ 2 தெரியும், 4 × 2 8. ஓகேவா, இது நமக்கு தேர்ட் கொஸ்டினோட ஜெனரல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் x² - 2x + 8y + 17 = 0. இப்போ இது நமக்கு ஜென்ரல் என்ன பேரபிளா மெத்தடுக்கு கொண்டு வரணும். y² 4x, y² -4x எனி ஃபார்மேட் கொண்டு வரணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்குது, சர்க்குலர் ஃபார்மேட்டில் எக்ஸ் தனியாக ஒய் தனியாக யூஸ் பண்ணலாம். எக்ஸ்லாம் ஒன் சைடு, ஒய் கான்ஸ்டன்ட் ஒன் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ நான் x² - 2x இந்த ப்ளஸ் இந்த சைடு மைனஸ் ஆகும், ப்ளஸ் 17 மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இது ஸ்கொயர் ஃபார்மேட் கொண்டு வரும். ஏன்னா x² = y² ஃபங்க்ஷன் தான் கொண்டு வாங்க. அப்போ நான் எப்பயுமே நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டுருக்கோம், எக்ஸ்ட்ரா கொஷின் 2ஆல் டிவைட் பண்ணி நான் ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கொஷின் 2 இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணால் 2ல் 1 ஸ்கொயர் பண்ணால் +1 -1. ஏன்னா வேல்யூ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதே சேம் ஃபேக்டர் வந்துடும். இந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா கொஷின் 2ஆல் டிவைட் பண்ணால் 1,
ஒன்னை ஸ்கொயர் பண்ண எப்பயும் வரும் 2 தான் டிவைட் பண்ணும். ஓகே, ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் +1 -1 ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நமக்கு x-1 ஹோல் ஸ்கொயர் சொல்லுமா, a² b² -2ab. இந்த -1 சைடு பண்ணால் +1 ஆகிடும். அப்போ x-1 ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இப்போ இந்த -8 இதில் 1 போயிடுச்சுன்னா -16. இதில் -8 காமனாக எடுத்தால் வரும் y+2 இருக்கும். இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ்னு எடுத்துக்கு, கேபிட்டல் ஒய்க்கு y+2ன்னு எடுத்துக்கு. அப்போ கேபிட்டல் x² -8y. therefore the parallel open downward வரும் x -4ay. இப்போ a வேல்யூ ஃபைன் பண்ணலாமா, அப்போ y கரெக்ட் ஆகுது, x அப்போ 4a வரும் 8. அப்போ a 2. இப்போ இதை வச்சு நம்ம வரும் வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, டைரக்ட்ரிக்ஸு எல்லாம் இருக்குது. நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ், வெர்டெக்ஸ்னு வரும். இப்போ கொடுத்துரு ஃபங்க்ஷன்லாம் நமக்கு என்ன வரும், கேபிட்டல் எக்ஸு இது ஃபுல் வேல்யூ, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் வேல்யூ, இது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் வேல்யூ. ஓகே, இப்போ ரெஃபர் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், ரெஃபர் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். கேபிட்டல் எக்ஸ்க்கு அசியூம் பண்ணோம் x-1, கேபிட்டல் ஒய்க்கு y+2. ஓகே, இது ஃபுல்லாக ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒயோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ்னா v of 0, ஸ்டார்டிங் 0 0 எடுத்துகிறோம். இது கேபிட்டல் எக்ஸோட 0, இது கேபிட்டல் ஒய்யோட 0. அப்போ எக்ஸுக்கு நான் x-1 0, x = 1. ஒய்க்கு நான் y+2 = 0, y = -2. அப்போ bf 1, -2. இது நமக்கு நம்ம ஒரிஜினல் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு f of a, 0 ஏன்னா பேரபிள் எப்படி நமக்கு ரைட் சைடு இருக்குது, ரைட் சைடு f of a, 0, a வேல்யூ 2 கண்டுபிடிச்சி வச்சு நம்ம ஸ்டார்டிங்கு. அப்போ 2, 0. ஓகே, இது x வேல்யூ, இது y வேல்யூ. x-க்கு 2, y-க்கு 0. அப்போ x-க்கு x-1 = 2, x = 3, y+2 = 0, y = -2. அப்போ ஃபோக்கஸ் 3, -2. அப்போ 2, 0 ஃபோக்கஸ் எப்படி ஸ்மால் எல்ல மாறிடுச்சு, 3, -2. அப்போ நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் x = -a, கேபிட்டல் x = அப்போ ஏக்கு நான் 2 யூஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்மாலுக்கு எப்படி மாற்றலாம், கேபிட்டல் எக்ஸ் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம், x-1 = -2, -1 +1 ஆகிடும், -2 1 போச்சுன்னா -1. ஓகே, இப்போ therefore எல்லாம் நம்ம லாஸ்ட்டு 4a. இப்போ 4 2 வரும் 8. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக கிராஃப் ஃபார்ம் பண்ணலாம். கிராஃப் நமக்கு இந்த டேர்ம்ஸ் வச்சு நம்ம என்ன கிராஃப் ஃபார்ம் பண்ண நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு x வேல்யூ நமக்கு ரிசல்ட் தான் நமக்கு ஜஸ்ட் 3 வரைக்கும் பண்ணணும். 1 2 3 4 -1 -2 -3 1 2 3 4 ஸ்மால் y ஸ்மால் x. ஓகே, இது v of 0, 0. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும், வெர்டெக்ஸ் 1, -x-ல 1, y-ல -2. -1 -2 -3 -4. ஓகே, வெர்டெக்ஸ் x-ல 1, y-ல -2. ரிசல்ட் தான் நமக்கு இதை வெர்டெக்ஸ் v of 1, -2. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் 3, -2 3, -2 f of 3, -2. ஓகே, இப்போ நமக்கு ஃபோக்கஸ் இந்த வெர்டெக்ஸ் நேரம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நமக்கு நெக்ஸ்ட்டு இது கேபிட்டல் எக்ஸு, இது கேபிட்டல் ஒய். ஓகே, பேரபிள் நமக்கு ஃபோக்கஸ் பார்த்த மாதிரி இருக்குமா. அப்போ நெக்ஸ்ட்னா நமக்கு பேரபிளா பேரபிள். ஓகே, இதுதான் நமக்கு வெர்டெக்ஸ். அப்போ நம்ம ஒரிஜினல் என்ன டயக்ராம் ஃபஸ்ட்டு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே இதுதான் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒயோட ஆன்சரு. இந்த வெர்டெக்ஸ் தான் டயக்ராம் பண்ணணும், இந்த ஃபோக்கஸ் டயக்ராம் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் நேரம் இதுதான் நமக்கு வி ஆஃப் வெர்டெக்ஸ். ஓகே, அப்போ கேபிட்டல் எக்ஸ் நம்ம ஃபார்ம் ஆயிடுச்சு. இதான் அங்கேருந்து வந்த வெர்டெக்ஸ், ஒரிஜினல் வெர்டெக்ஸ். இதுதான் நமக்கு கிராஃப். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.